வாழ்க வளமுடன். இன்றைக்கி நம்ம பத்மாசனம் உட்கார்ந்து செய்யக்கூடிய ஒரு ஆசனம், முக்கியமான ஆசனம். எல்லா ஆசனத்துக்கும் அடிப்படையான ஒரு ஆசனம் அது. தவம் தியானம் பண்ணும்போதும் பஜனை பண்ணும்போதும் இந்த ஆசனம் போட்டு வந்தீங்கன்னா நல்ல எஃபெக்ட் கிடைக்கும். சரிங்களா? எதுக்கு பண்ணுறோம் அப்படின்னா, எப்படி வஜ்ராசனத்தை பார்த்தோமோ அதே மாதிரி தான் பத்மாசனமும் இடுப்பு எலும்பு, தொடை எலும்பு, ஜாயின் பண்ண இடத்துல உள்ள மசில்ஸை நல்லா ஸ்ட்ரெங்தன் பண்ணணும். மசில்ஸ் மட்டும் இல்லை, தசை நார்கள் இருக்குது பார்த்தீங்களா, அதாவது தொடையையும் இடுப்பை சேர்த்து இழுத்து கட்டிக்கூடிய சில தசைகள், அதை வந்து நல்லா ஸ்ட்ரெங்தன் பண்ணணும். ஏன்னா இப்போ எங்கே பார்த்தாலும் பார்த்திங்கன்னா இடுப்பு வலி, முதுகு வலி, மூட்டு வலிலாம் வருது. இதெல்லாம் சின்ன வயசுலேருந்தே சொல்லிக் கொடுக்கணும். ஆனால் இப்போ உள்ள வாழ்க்கை நடைமுறை வந்து நம்ம அந்த மாதிரி செய்ய விடுறது கிடையாது. அவசரமாக எல்லாம் ஓடிட்டுருக்கோம். ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் கூட காலைலையா சாயந்தரமா இப்படி உட்காருங்க. அது அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா குளிச்சுட்டு உடனே சாமியெல்லாம் கும்பிடுவாங்க. சாமி கும்பிட்டுருந்தா சாப்பாடே கிடைக்கும், காலையில் டிஃபனு. அந்த மாதிரி இருந்துச்சு ஒரு காலத்தில். இப்போ வந்து அந்த மாதிரி கிடையாது, எல்லாம் அவசர கதியில் இருக்குது. ஆனால் நீங்கள் இதுக்குன்னு டைம் ஒதுக்கி செய்யுங்க. செஞ்சிங்கன்னா இடுப்பெலும்பு ஸ்ட்ராங் ஆகும், முதுகெலும்பு அடிப்பகுதி நல்லா ஸ்ட்ரெங்தன் ஆகும். சரிங்களா? முதுகெலும்பு தான் எல்லா நரம்புகளும் இணையிற இடம். அது மட்டும் இல்லை, 7 கிளான்ஸும் முதுகெலும்பு கொஞ்சம் முன்னாடி தான் இருக்குது. எல்லாமே நல்லா ஆக்டிவேட் ஆகும். இது நல்லா நிமிர்ந்து உட்காந்து தலையை லைட்டாக தூக்கிக்கிட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே அமைதியாக இருக்கலாம். அடுத்து செய்ய காலில் ஃப்ளெக்சிபிலிட்டி நல்லா கிடைக்கும். அது எப்படி செய்கிறதுங்கிற பயிற்சி முறையை நான் செஞ்சு கட்டிடுறேன். செஞ்சிங்கன்னா உடனே வந்துடும். போல் கொஞ்சம் நேரம் உட்கார முடியாது, 1 நிமிஷத்துக்கு மேலே உட்கார முடியாது. அப்படின்னா செய்ய தானாகவே 5 நிமிஷம் 10 நிமிஷம் நீங்கள் அழகாக பண்ணலாம். அது உங்கள் கையில் தான். சரிங்களா? இதெல்லாம் நான் சொல்கிறேனே தவிர, இதை செய்ய வேண்டியது உங்கள் கடமை. 24 ஹவர்ஸில் ஒரு 15 மினிட்ஸு 30 மினிட்ஸ் உங்களுக்காக, உங்கள் உடம்புக்காக, உங்கள் மனசுக்காக ஒதுக்க முடியாதா? அது உங்கள் கையில் தான் இருக்குது. தொடர்ந்து செய்யுங்க, தொடர்ந்து பார்த்துட்டு வாங்க. சரிங்களா? வாழ்க வணக்கம். வாழ்க வளமுடன். இப்போ பத்மாசனம் செய்கிறதுக்கான ஆரம்ப நிலை பயிற்சிகள் அதை செய்து காட்டுறான். பத்மாசனம் செஞ்சால் இடுப்பு நல்ல பலம் பெறும், தொடை எலும்பு நல்ல பலம் பெறும், முதுகுத்தண்டு நல்ல பலம் பெறும். இப்போ பாருங்கள், ஒரு காலை மடக்கிக்கிட்டேன், ஒரு கால் நீட்டிக்கிட்டேன். மடக்கிய காலை தூக்கி இறங்க வேண்டியதும். இது செய்ய தொடை எலும்பும் இடுப்பு எலும்பும் சேர்கிற இடத்துல உள்ள மசில்ஸ் எல்லாருமே நல்லா நீட்சி அடையும். இப்போ பாருங்கள், அடுத்த கால் தூக்கம் வரலன்னா கையால் பிடிச்சி கூட மேலே தூக்கிக்கலாம். மெதுவாக செய்யுங்க, 10 தடவை செய்யும். நார்மல் பிரீத்து தான், நிமிர்ந்து வந்து செய்யும். அடுத்தது காலால் டாட்டா காட்டுங்க, பாதத்தால் டாட்டா காட்டுங்க. இன் அவுட்டு. அப்புறம் 2 லெக்கையுமே வந்து ஒரே டைரெக்ஷனில் ஆட்டணும். அடுத்து ரொட்டேஷன், அப்புறம் அதிலே ஆப்போசிட். இப்போ பாருங்கள், அவுட் இன். முழங்கால தூக்காமல் செய்யணும் இதெல்லாம். இப்போ அடுத்தது தரையில் செய்தோம் இல்லையா, அதை இப்போ கொஞ்சம் காலை தூக்கி பிடிச்சி ஆட்டணும். வலது காலில் இடது கையால் பிடிச்சிங்க, இடது காலில் வலது கையால் பிடிச்சிங்க. இப்போ சைடு நல்லா பின்னுக்கு கொண்டு போகணும். காலை ஆரம்பத்தில் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். செய்ய தானாக வந்துடும். 1 வீக்கில் நல்லா சரியாயிடும். இப்போ தொடை எலும்பும் இடுப்பு எலும்பும் சேர்கிற இடத்துல நல்லா நீச்சி அடைஞ்சிருச்சு. இப்போ காலை தூக்கி வைங்க, வலது காலை தூக்கி நல்ல தொடை குதியால் போய் துந்தியில் படணும், வயிற்றில் படணும். நிமிந்து பாருங்க, அப்படியே தூக்கலாம் உடம்ப. செய்ய தானாக வந்துடும். நிமிந்து பாருங்கள், செய்யலாம். இது பேர் ஊஞ்சல் ஆசனம் பேர். இது செஞ்சோம்னா நல்லா கண்ட்ரோல் வந்துருச்சுன்னு அர்த்தம். ஓகே, வாழ்க வளமுடன்.